ஆதியாகமம் 19 அதிகாரம் 26வது வசனத்துல அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். But his wife looked back from behind him and she became a pillar of salt. லோத்துவினுடைய மனைவி ஏன் திரும்பி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே சோதம் குமரா பட்டணத்தினுடைய பொல்லாத மனுஷர் மாத்திரம் அழிந்து போகல, சம்பாதித்திருந்த சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள், மிருக ஜீவன்கள், அவர்கள் சகோதரித்து வைத்திருந்த வேலையாட்கள், அவர்கள் வைத்திருந்த எல்லாமே அங்கு தீக்கிரையாகி அழிந்து விட்டன. நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஊழியத்துக்கு வராதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டேன், அந்த தொழிலை விட்டுட்டேன். கவனமா வாச்சோம்னா, உங்களுடைய உழைப்பின் பயனை தேவனுக்கு கொடுங்கள், உங்கள் உழைப்பின் பயனால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிதான் வேதம் போதிக்குதே தவிர, உழைப்பெல்லாம் விட்டுட்டு சோம்பேறியாக எந்த அலுவலும் செய்யாமல் இருப்பதை தேவன் விரும்புகிறதல்ல. இதெல்லாம் விட்டுட்டோமே, அதெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நாம் அங்கலாய்க்கிற பொழுது லோத்துவின் மனைவியை போலதான் அவளும் அங்கலாய்த்தாள். பொண்ணு போச்சே, பொருள் போச்சே, ஐஸ்வர்யம் போச்சே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் பில்லர் ஆஃப் சால்ட் ஆயிடுவாங்க.